ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பாத்ரூமில் ஒரு கீழே ஒரு ஓட்டை போட்டிருக்கு அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதோட வெஸ்டர்ன் கிளாஸெட் வந்து கீழே ஃப்ளோர் மவுண்ட் வைக்கலான்னு தான் பார்த்தோம். அது வந்து கீழே உடச்சிட்டு எடுத்து போனால் செப்டிக் டேங்கோட மட்டம் வந்து கரெக்டாக வரல. அதனால் என்ன பண்ணால் சைடு இந்த வெஸ்டர்ன் கிளாஸெட்டில் இந்த சைடில் வர மாதிரி எடுத்துருக்குறோம். இந்த மாடல் வச்சுட்டு அப்படியே வெளியே தள்ளிட்டு அப்படியே அந்த ஓட்டை வழியே பேக் சைடு 4-5 போட்டு எல்போ போட்டு கீழே இறக்கி ஸ்டோக் பிட்டில் கொண்டு போய் விட்டுறது தான், செப்டிக் டேங்கில் விட்டுறது தான். அதுக்காக தான் அந்த போட்டிருக்கேன். இது எப்படி எடுத்து பாருங்கள், செட் பண்ணிட்டு உங்களுக்கு பாட்டுறேன். இந்த வழியை 4-5 அவுட்லெட் வெளியே எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு எல்போ போட்டு இங்கே ஒரு எல்போ போட்டு இங்கே ஒரு எல்போ போட்டு நேராக எடுத்துகிட்டு போய் இங்கே பழைய ஏற்கனவே இருக்கிற லைனில் இங்கே 4-5 பைப் இருக்குது. இதில் கட் பண்ணிட்டு இதோட ஒரு தூரத்தை கட் பண்ணிட்டு சேம்பர் போட்டு நான் அந்த பைப் போனது விட்டுட்டோம்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். வேறு கிளாஸில் இந்த ஃப்ளஷ் டேங்க் வரதால் தான் தண்ணி இங்கே வந்து இந்த செப்டிக் டேங்க்குள்ளே போயிடும். செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க் இப்போ இந்த கிளாஸ் சீட் எடுத்து இங்கே வச்சு என்ன அளவுன்னு மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். இங்கே வச்சுட்டு இதோட டிஸ்டன்ஸ், பைப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு தெரியாது. இந்த பைப்போட டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருதுன்னு தெரியாது, ஃப்ளஷ் டேங்கோட டிஸ்டன்ஸு. அதனால் என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த பைப்பு கிளாஸ் சீட்டில் இந்த ஃப்ளஷ் டேங்கோட செட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதை ஃப்ளஷ் டேங்க் செட் பண்ணியிருக்கிறோம். இதை எடுத்து ரஃபாக வச்சு எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும், செவத்துலேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெஷர் பண்ணுறதுக்காக இதை வச்சுருக்கேன். டக்குன்னு ஈஸியாக வச்சதுக்கப்புறம் வச்சு இந்த இடத்துல ட்ரில் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ட்ரில் பண்ணிட்டு 2 பக்கம் ட்ரில் பண்ணிட்டோம்னா இந்த நவுத்த முடியாது. பேக்கிங் செட் ஆகிடுச்சுன்னா ஆசிட் ஷேக் இருக்கும். அது கரெக்டாக ஒரே டைம் ஃபிட் பண்ணிடலாங்கிறதுக்கோசரம் இது என்ன ஆகும்னு பார்த்துட்டு வச்சிட்ருவோம். இது இன்னும் கொஞ்சம் நவுத்தணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுலேருந்து இந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு தான் உள்ளே போகும். 2 இன்ச்சு பைப் உள்ளே போகிற அளவுக்கு அப்படின்னா இருக்கும். 2 இன்ச்சு உள்ளே போகிறதுக்கு ஒன்றுக்குள்ளே கொஞ்சம் நவுத்தணும். இப்போ கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ரப்பர் போட்டு அதுக்குள்ளே பைப் எவ்வளோ போகணுமோ அதை அழுத்தி விட்டு கரெக்டாக செட் பண்ணி ஒரு லெவல் செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கீழே இது சுற்றியும் பென்சிலோ ஒரு மார்க்கரோ எடுத்து சென்டர் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த ஹோல்ஸ் போட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணி அவுட்டில் எடுத்து தள்ளி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். பென்சில் எடுத்து சுற்றி இப்படி மார்க் பண்ணி அது மட்டும் அவர்கிட்ட கிளாஸ் செட்டு எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இருக்கிற மாதிரி இப்போ எப்படி இருக்குது அதேமாதிரி செட் பண்ண போகிறோம். அப்படியே பரமட்டாக அடியில் ஒயிட் சிமெண்ட்டை போட்டு பேக்கிங் வெளியே தள்ளி விட்டு அவுட்லெட் தள்ளி விட்டு எல்லாம் ஜாயின் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கனெக்ஷன் டியூப் வந்துடும். இந்த இடத்துல பேக் சைடில் ஹோல்ஸ் போடணும். இதுக்கு பின்னாடி பைப் இருக்குது, அதையும் காட்டும். இந்த நேர் வருது, இந்த நேரில் ஓட்டையை போட்டுவிட்டு இந்த பைப்பை கட் பண்ணி எடுத்து இந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு டீ போட்டு உள்ளே தள்ளி விட்டு பிராஸ் சேஃப்டியை போட்டுட்டு இது பைப் ஆக்சுவலி யூபிஎஸ்சி போட்டு கன்வெர்ட் பண்ணி டைட் பண்ணி போடுவோம். செட் பண்ணிட்டு 2 பக்கம் ஸ்க்ரூ போட்டாச்சு. ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு. ஒரு சுற்றி ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணி வச்சு இந்த கிளாஸ் சீட்டால் முடிஞ்சிச்சு. அவுட்டர் ஃபினிஷிங் மிஸ்டேக் ஆகாது. இன்னும் என்ன தான் ஆடினாலும் ஆடாது. இந்த ரொம்ப இந்த ஒயிட் சிமெண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் செட் ஆகிடுச்சுன்னா கிளாஸ் சீட்டு ஷேக்கே இருக்காது, கரெக்டாக பண்ணிக்கும். அது தொடச்சிட்டு ஒயிட் சிமெண்ட் சுற்றிங்கிறது தான் தொடச்சிட்டோம். ஒரு நீட்டாக இருக்கும் நம்ம வேலை. எல்லாருமே இது பண்ணுறது மிஸ்டேக் பண்ணிடுவாங்க ஒருத்தர். ஃப்ரெண்ட்ஸுக்கு கேஸ் வச்சு முடிச்சாச்சு. டேங்கு ப்ளஸ் டேங்கு பிடிச்சி ஆங்கிள் உள்ள போட்டு கனெக்ஷன் டியூப் போட்டு கனெக்ஷன் பண்ணி செட் பண்ணியாச்சு. ப்ளஸ் உள்ள டேங்கு பண்ணியாச்சு. அவுட்லெட் பாருங்கள் அப்படி நீட்டாக பண்ணிடணும். ரெடி பண்ணியிருக்கேன். ஒர்க்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.